வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு காதலின் நன்மைகளும் தீமைகளும் வாழ்க்கையை மாற்றும் உணர்வு. நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பீர்கள் என்றால் காதல் என்பது ஒரு மனித வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் ஒரு வல்லமை வாய்ந்த சக்தியாக இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒரு உறுதியான வாக்குறுதி. ஒன்றாவது காதல் ஒரு கடவுள் கொடுத்த அற்புதம். மனிதனுக்கு பிறவியிலேயே கிடைக்கும் ஒரு எளிமையான ஆனால் ஆழமான உணர்வுதான் காதல். இது ஜாதி, மதம், பணம், சாதி, மொழி என்ற எல்லா எல்லைகளையும் தாண்டி இரு உள்ளங்களை இணைக்கும் ஒரு தீவிரமான பிணைப்பு. இந்த உணர்வின் தாக்கம் ஒருவரை முழுவதுமாக மாற்றும் சக்தி கொண்டது. இரண்டாவது, காதலின் நன்மைகள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் அற்புதங்கள உணர்வு புரிதல். ஒருவர் உண்மையாக காதலிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொள்வார்கள். காதலில் உணர்வுகளுக்கு இடம் உண்டு. கோபம், புன்னகை, கவலை, நம்பிக்கை. இந்த உணர்வுகள் உரியவரால் புரிந்து கொள்ளப்படும் போது அந்த உறவு மிகவும் வலிமையாக இருக்கும். மனநலம் மேம்படும். நம்மை ஒருவர் மனதார விரும்புகிறார்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய மனநலனுக்கு நன்மை தருகிறது. தரமான காதல் உங்களை நிம்மதியாக வைத்திருக்கிறது. மன அழுத்தம் குறைகிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. அதிகமான நேரம் சிரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவே வாழ்க்கையை இனிமையாக்கும். தன்னம்பிக்கை வளர்ச்சி. ஒருவர் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உணர்வு உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும். அவர்கள் உங்களுக்காக பெருமையாக இருப்பார்கள். உங்கள் வெற்றிக்கு உற்சாகமாக இருப்பார்கள். இது உங்களை நான் இன்னும் பெரியதொரு நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நகர வைக்கும். துணை நிறைந்த பயணம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்களில் நமக்கு ஒரு உணர்வு பிணைப்பு இருக்கும்போது நாம் அதனை பலமாக எதிர்கொள்கிறோம். காதல் ஒரு துணையாக, வாழ்க்கை ஒரு பயணமாக உணரப்படும். உறுதிப்படையான வாழ்க்கை. சொந்த உணர்வுகளை பகிர்வதற்கு ஒரு நபர் இருக்கிறார் என்றாலே வாழ்க்கை நிலைத்துவிடும். உண்மையான காதல் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையை ஏற்படுத்தும். மூன்றாவது, காதலின் தீமைகள். தவறான வழிகள். தவிக்க வைக்கும். அழகான காதலும் தவறான நோக்கில் சென்று விட்டால் அது வாழ்க்கையை துன்பமாக்கும். காதலில் கவனிக்க வேண்டிய சில தீமைகள். தவறான எதிர்பார்ப்புகள். நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த நபரிடமிருந்து கிடைப்பதில்லை. அவர்கள் நம்மை நம்மால் நினைப்பது போல் நேசிக்கவில்லை என்றால் ஏமாற்றம் ஏற்படுகிறது. அந்த ஏமாற்றம் காதலை சிக்கலில் ஆழ்த்தும். அதிகமான உரிமை. சுதந்திரத்தை பறிக்கும். காதலில் உரிமை இருக்கலாம், ஆனால் அதை மீறிவிட்டால் அது கட்டுப்பாடாக மாறுகிறது. எங்கே போனி? யாருடன் பேசினி? என்ற கேள்விகள் காதலை காவலுக்குள் அடைத்துவிடும். தவறான முடிவுகள். விரைந்து காதல். புரிதல் இல்லாமல் விரைந்து காதலிப்பது விரைவில் பிரிவை ஏற்படுத்தும். மனதில் பூரிப்பாக காதலிக்காமல் வெறும் உணர்ச்சி வேகத்தில் உறவு தொடங்கினால் அது நிலைத்திருக்க முடியாது. தனிமை உணர்வு. காதலில் இருந்து பிரிந்துவிட்ட பிறகு ஒரு காலத்திற்கு அந்த நபரை எண்ணி ஏக்கம் வருகிறது. அந்த தனிமை மனதை கணிசமாக பாதிக்கிறது. நோய் போல காதலை தவிக்க ஆரம்பிக்கிறோம். மன அழுத்தம். மன உளைச்சல். வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை கவனிக்காமல் காதலுக்காக மனதில் சுமை ஏற்படுகிறது. ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டால் அந்த மன அழுத்தம் உங்களை உடையடிக்கலாம். நான்காவது, காதலுக்கு தேவையான சிந்தனைகள். காதலை ஜெயிக்க செய்யும் நெறிமுறைகள். உங்கள் உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளையும் உங்கள் தேவைகளையும் தெளிவாக பகிருங்கள். ஒருவரை காதலிப்பது என்பது அவரை மாற்றுவதற்காக அல்ல, அவரை புரிந்து கொள்வதற்காக. நம்பிக்கையுடன் காதலிக்கவும், கட்டுப்பாடுகளுடன் அல்ல. காதலில் சுயநலத்தை தவிர்த்து ஒரு சேர வளர வேண்டும். ஐந்தாவது, காதலின் மறுமுகம். உங்களை உயர்த்தும் உணர்வு. காதலை நீங்கள் நேர்மையாக அணுகினால் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அது உங்கள் இலக்குகளை அடைய ஊக்கமளிக்கும். ஒருவரின் ஆதரவு உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவும். நான்காவது, கடைசி வார்த்தைகள். வாழ்க்கையின் உண்மை. அழகு நண்பர்களே, காதல் என்பது அற்புதமான ஒன்று. ஆனால் அதை எப்படி அணுகுகிறோம் என்பதில்தான் அது நன்மையாக அமையுமா அல்லது தீமையாகவா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. காதலியுங்கள்,
ஆனால் சிந்தனையுடன். உணர்வுகளை பகிருங்கள், ஆனால் எல்லைகளை கடக்காமல். நம்பிக்கையுடன் வாழுங்கள், வாழ்க்கை அழகாகும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்க வேண்டும். காதல் பற்றிய உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்ட்களில் பகிருங்கள். மீண்டும் இதே போன்ற மனதை கவரும் வீடியோக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.